வேண்டும். இது அடிக்க கொள்ளையடிக்க வந்திருக்கின்றோம். அதோ பார்த்தாயா? அங்க பார். அதோ பாரா. நீ பார். அங்க பாரா. மூஞ்சி அட பாக்கற பாரு. அப்ப நாளைக்கு தெரிகிட்டது. இந்த கருக்க நேரத்திலே அப்ப நாளைக்கு சொல்ல யாரா போல வசதி செய்ய. அப்ப நாளைக்கு சொல்ல வேண்டும். அப்ப நாளைக்கு தெரிகிட்டது. அண்ணா அம்மனமா தெரிந்தா. ஏதா பாரா. எதடா தமிழா பையன் அம்மனமா தெரிஞ்ச எதா தெரிஞ்ச. அதோ பாரா. அங்க பாரா. முன்னாடி போடா. அப்ப நாளைக்கு கொள்ளையடிக்க வேண்டும். புறப்படு போகலாம். போடா. அம்மா நாளைக்கு முன்பாக ஆட்டு தறி தீக்கலாம். அப்ப நாளைக்கு கொள்ளையடிக்க பார்த்தால் அதோ பார்த்தாங்கன்னா தந்த தலைமையில ஒரு பெண் செல்கின்றார். தன்னந்தனிமையில் பெண்ணா? அதோ பாரா. இந்த அடர்ந்த கானகத்திலே யாராக இருக்கும்? ஒரு நேரத்திலே கிட்டவா உன்னுடைய அக்காவை பார்த்தேன். உன் அக்கா போல இருக்கின்றாள் அவள். இல்லங்க எங்க அக்கா இல்லங்க. அங்க பாருங்க. அவள் யார்? எந்த நாடு பார்க்க வேண்டும். புறப்பட்டு போகலாம். ஐயா இருந்தாலும் தாகத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணனுக்கு இப்பொழுதே சென்று தண்ணீர் கொடுக்க வேண்டும். அண்ணா அடிய பொண்ணி கிட்டே வாடி எனக்கு நீதான் ஜோடி நீ வேணா போடி சிலுக்கு சுமீதவா சிலுத்துக்கிறேன் இந்த அனந்த காலகத்தில இதுவரையிலும் இப்பேற்பட்ட அழகை பார்த்தது கிடையாது. பாப்பா யார பார்த்து பாப்பான்னு கூப்பிடுறேன். மரியாதை கத்துக்கணுக்கு மானம் கத்துக்கணுக்கு கண்ணனுக்கு தொட்டுவேன் மூக்கில் வர விட்டுவேன் வாயில இருக்கிற பழக்க விட்டுருவேன். ஓங்க விட்டேன் இருக்கிறதோட உள்ள வட்டிக்கும் அடிங்க அம்மா சப்ப கொள்ளாதவங்க நாங்க. எங்களை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. இப்ப நான் என்ன பண்ண இந்த அனந்த கானகத்தில அழகிய சிலை போல் காட்சி அளிக்கிறார். உன் பயிர் என்ன? ஐயாறு 50. ஐயாறு 50.
என்னடா செவடியா போய் கொசு ஓட்டு. ஏய் யார் கூப்பிடுது? உன்னை யாருன்னா சொல்லுவாங்கடா. அந்த பெண்ணை பார்த்தாயா? அழகா மீச வச்சுக்கிறேன். ஏய் பாதி கொளுத்துற பாதி புடிக்கற. முடி வெட்டு 1250 ரூபாய் வாங்கி போறீங்க. ஒரு நாளைக்கு. அத வெட்டினா என்ன? 1250 வாங்கி போறீங்க. அதோட 10 எனக்கு டேய். நேரம் சரியில்லை கம்முனு. ஐயோ உன்னை பார்த்தாலே பயமா இருக்குது. பார்த்தா பயப்படக்கூடாது. உம்மால பார்க்கத்தான் பயப்படணும். நீ வழி விட்டுறேன். அடராதி அண்ணமி அழக சின்னமி உம்மால அடைய வேண்டும் என்பது நெடுநாள். உம்மால கனவோ நினைவோ வா படு அடி பர்றி. வீட்டுல உன் அக்கா தங்கச்சி இருப்பா, அவங்கள அழைச்சிட்டு வந்து படுத்துக்கோ. அவங்க பக்கத்தெல்லாம் ஆள் படுத்துங்கிறாங்க. மண்ண வந்து படுவா. முடியாது. படுவா. முடியாது. ஆமா டென்ஷன் பத்தாதவா. வா படுவா. இந்த காலகட்டத்தில் தனிமையில் நீ வந்திருக்கிறாய். ஒரு மலரை தேடி ஒரு வண்டு எதற்காக வரும்? தேனை அருந்துவதற்காக. எதற்காக வரும்? தேனை அருந்துவதற்காக. கேட்கிறவரா? கேட்கிறவரா? சீக்கிரம். என்ன தாங்க முடியாது. கேட்க சீக்கிரம். தாங்க முடியாது. ஆமாடா. உம்மால கட்ட மேல வச்சு தேச்சு. என்ன பத்தி சொல்றா. எங்க ஐயா அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? இவன் தான். என்னடா எங்க ஐயா பெருமைய சொன்னா அவர் ஒரு பொட்ட ரவுடி. சுருக்கமா சொல்ல போனா எங்க ஐயா யோகி பாபு. சிந்தாதிரி பேட்டை. ஆமாங்க. நதி கலக்கம். கலங்குது பாருங்க. இந்த அலந்த காலத்திலே வழிப்பறி கொள்ளை செய்வதற்காக அழகான பெண்ணாக இருக்கிறார். கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம். பாப்பா வா. தன்னந்தாண்டி சரிப்பட மாட்டேன். உனக்கு விபரம் பார்த்தா முத்து கொடுத்தா வழி விட்டுருவியா? வழி விடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம் மாணி.
அவர் இருக்கிறாரு, எனக்கு கூச்சமா இருக்கு. முத்தம் கொடுக்க போறியா? ஆமா. முத்தம் போயிடுற உள்ள. ஏண்டா ஏன் போகணும்? ரொம்ப நாள் ஆச்சுடா. இதெல்லாம் பார்த்துட்டா உன்னை வாரி அடிச்சிடும். அடங்கி போடுவேன். பையில ஒரு 500 ரூபாய் இருக்குது பாரு. காஞ்சிபுரம் போய் முடி வெட்டிட்டு வந்து பார்த்தா வாரி அடிச்சிடும். வாரி அடிச்சிடும். பயந்துடுவேன். ஜுரம் வந்துடும். ஐயோ எய்ட்ஸ் வரும். என்னோட முந்திட்டு போய் சரி சரி. ஏய் சீக்கிரம் வந்துருடா. எனக்கு பயமா இருக்குடா. பையில வச்சுக்கிற மாதிரி எடுத்து குடிச்சிட்டு போய். சரி சரி. இங்க வாங்க. இங்க வாடா. முத்தம் தர போறியா? முத்தம் தான் தர போறீங்க. கிட்டமா. எனக்கு இதுதான் புதுசு. முத்தம் கொடுத்து. அப்படியா? எங்க நீட்டு? என்னத்தா? விரல. வயர்ல தான் நீட்டணுமா? ஆமா. எங்க நீட்டுற? ஏய் கையை உடைச்சிருவேன். இப்படி நான் இது விரலு. அது விரல எனக்கு தெரியாதா? கண்ணை எனக்கு பண்றேன். முத்தம் கொடுக்குற நானே கூச்சப்படுறேன். நீ எதுக்கு கூச்சப்படுற? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. மாதிரியா இருக்கா? சரி வா. அஜித்தே நான் முத்து தருவா. குழு சோற வர மாதிரி நல்ல கதை உணர்வு பாட்டு பண்ணு. பண்ணு தேவை அங்க பாரு. முத்தம் தரப்ப. ஆமா. உன்னுடைய கண்ணை மூடு. நான் தான் முத்தம் தருவேன். மாடு சனிக்கு வந்துக்கிட்டு இப்போ கண்ணை மூடு. கண்ணை மூடு. கண்ணை ஒழுங்கா மூடுற. மூடு கண்ணை. இருட்டாயிரம் பயந்துருவேன். இருட்டா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். ஐயோ இருட்டுல பாஞ்சிட்டோம்னா பயந்துருவேன். காலமாடா நீ. ஏய் கண்ணை மூடு. முடிட்டியா? நீ நான் முத்து தருவா. முத்து தருவா. பண்ணாத மூத்துல வர முத்து தருவா. முத்து தருவா. முத்து தருவா. இன்னும் கொஞ்சம் முத்து தருவா. காட்டுடா. என்னத்தா? வாயை காட்டு. நானு மச்சான். மச்சான். வாடா செவனியா வாடா. முத்தம் கொடுத்தாங்க. சூப்பரான முத்தம். முத்தம் கொடுத்தாளா? கண்ணை மூட. பொம்மால வாடி பொட்ட சிரிக்கி என்ன ஆன வருதா? பொம்மால முத்தம் கூடி நான் காரி போயிடுறேன். பொம்மா அடிக்கிற அடியில பொம்மை இந்த முத்து வெட்டி அரைப்படி மூத்தம் பேசுகிறான். பொம்மால பேர் என்ன? பத்த பேர் கூறி வாய. பொம்மால பேர் தாலியாத்த பேசுகிறாங்க. எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்கி தாலி தூக்கி போட்டு அவன் குடிக்கிறான். நீ வாங்குற. இப்ப நான் கொடுக்கணும். என்னது? டோமர் தரையா? அடி ஒய் நெறி மூச்சு. ஆரியா குப்புரா. ஆமா. அம்மா டேய் என்கிட்ட வச்சுக்காதே. நான் பொல்லாதவன். அப்படியே வெண்டைக்காய் புடுற மாதிரி புட்டுடுவேன். புட்டு லோடு ஏத்து. அம்மா சொன்ன வெண்டைக்காய் தாங்க மாட்டேன். லோடு ஏத்து வாழ லோடு. ஏய் மயிலே மயிலே நான் இறங்க போடுமா? எப்படிதான் போடும்? ஏய் எப்படி போடும்? ஏய் போட நான் பாத்துக்கிறேன்.
போடா இல்ல மச்சான் உனக்கு விவரம் தெரியாது. யாருக்கு போடா உள்ள பெண்ணே என்னையா கூப்பிட்டா? போடா உள்ள இந்த அழக காலகத்திலே அம்மன் ஆலயம் தெரிகின்றது. அங்கே கொள்ளையடிக்கலாம் என்று ஓட்டமாக ஓடி வந்தேன். ஆனால் உட்பட்ட பேரழகு தைரியமா பேசு, பயப்படாத. பேரழகு படுத்தவளை பார்த்து விட்டேன். உடைய கற்பை சூறையாடாமல் விடமாட்டேன். தானாக வந்து விட்டால் ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் நினைக்க வேண்டும். அதுக்கெல்லாம் விட்டுவிட்டு இப்படி உன்னுடைய காம அது முடியாது. போவதற்கு வரவில்லை அடி புள்ளிபாடு கட்டி அடைத்து முக்கியத்துவத்தை அடையாமல் போக மாட்டோம். முடியாது. ஒரு முத்த கொடுக்க முடியாது. ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு கண்ணில் பட்டு ஒரு பணாலாச்சு ரொம்ப நாளாச்சு நிலவுக்கு என்னாச்சு கண்ணில் பட்டு ரொம்ப நாளா மண்ணு சாப்பிட்ட மனுஷன் நாய் வெறி பிடிச்ச என்ன பண்ண தெரியுமா? நீ வெறி பிடிச்ச நாய், அவன் சொறி பிடிச்ச நாய். ஒரு நாய் போதுனா இன்னொரு நாய் கிட்ட சேர்க்காது. நீ 1000 முறை எடுத்து வச்சாலும் உன்னுடைய எச்சி கிடைக்க முடியாது.
அற்ப புத்தி கொண்டவளே ஆணவமா நமக்கே பட்டு நடக்கிறான். என்ன நீக்கே பட்டு மூச்சு வாங்க சரிக்காவது. ஏழை பெண்ணாக இருந்தாலும் என்ன சுகம் என்ன சுகண்டா கை வேலை படுது. அவனுடைய கற்பை சூறையாடி விட்டு இருந்தாலும் இதை எடுத்திருந்தால் நமக்கு தான் ஆபத்து. மிச்சம் இதெல்லாம் வச்சிருக்கலாம்ல எனக்கு. வேலை முடிஞ்சதா? முடிந்தது. அம்மா நாளையத்துக்கு செல்லக்கூடாது. கூடாது. குளிச்சுட்டு தான் போகணும். ஆமா. இல்ல அப்படியே போலாமா? தப்பித்து செல்ல வேண்டாம். அப்படியே எப்படி போக முடியும்? போக முடியாதா? குளிச்சுட்டு தான் போகணும். புறப்படு போகலாம். கருப்பு போச்சா? கருப்பு போனா என்னம்மா? எதுனா சோப்பு எடுத்து நல்லா தானே இருந்தது. ஜாலியா தானே இருந்தது. பாவி கல்பி அடிச்சுட்டேன் சதிகார பாவி. இன்னொருத்துக்கு அவர் பேர் தெரியுங்க. ஐயா போவதே தெரியாது. உட்பட்ட பெண்களை எத்தனையோ பெண்களுடைய கற்பை சூறையாடிக்கின்றேன். உனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? அதாண்ட முடியாது. போடி. திருமணம் என்பது எங்கள் அகராதியிலே கிடையாது. வேலை முடிஞ்சுதா? கூட்டு கிளம்பு. போய் அம்மா வர சொல்ல போ. மாமாவை கிச்சன் பண்ணாத போ. ஆணவப்படுத்தவனே திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? திருமணம் அம்மா போயிடுமா போயிடுமா ஐயோ அரக்கம் போலீஸ் கேஸ் ஆகி போச்சு. உனக்கு என்னமா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா. அண்ணனை கண்ணை திறந்து பாருமா. தங்கச்சி கண்ணை திறந்து பாருமா. அண்ணனை பாருமா. அண்ணனை பாருமா. என்னமா நடந்தது?
அஜித் குமார் தான் என் தங்கைய நிலைய பார்த்திருக்கா அப்பா என் தங்கச்சி பாக்கியமா தங்கச்சி அன்னுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாகி உனக்கு என்னம்மா நடந்தது உனக்கு என்னம்மா நடந்தது ஐயோ பைத்தியம் பிடித்தவர்கள் பேசிக்கிட்டாலே என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே இறைவா ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு ஆரிரோ அம்மா என் தங்கச்சி பாருங்க அம்மா இருக்கட்டு தெரியாது தானே என் தங்கச்சி எப்படி காப்பாற்றுவேன் முத்தனக்கு நீ எங்க பாருங்க நீ எங்க பாருங்க ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச பொண்ண அது நம்பி இருக்குது மண்ண தாடாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா அடவா ஆனாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா அவனுக்கு நம்மை போல அப்பா அம்மா யாரும் இல்ல அம்மா என் தங்கச்ச பாருங்க அம்மா ஆண்டவனும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு நம்மை போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஓடோனது ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா ஓடுனது ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா ஓடோனது ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா அதுக்கு பக்கம் அது யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா யாரு தந்தை யாரு கூறம்மா எங்கம்மா இருக்கு வாலிபத்தின் கடலை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா வாலிபத்த கடலை தீர்க்க தாயா நம்ம பெத்து போட்டா தகஜே வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு எப்ப தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா வாலிபத்தின் கடலை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடலை தீர்க்க தாயா நம்ம பெத்து போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமி
யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ணு தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா ஐயோ அடவா இறைவா இது என்ன சோதனை அடவா இரு கண்களை தெரியாத இரு கண்களை தெரியாது நான் எனக்கு என் தங்கச்சி துணையாக இருந்தாலே அப்படிப்பட்ட தங்கச்சி இப்படி பைத்தியமாக அழுகின்றாலே அன்னுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி அவளுக்கு என்ன நேர்ந்தது ஒன்றுமே புரியவில்லையே இறைவா என் தங்கச்சி நான் எப்படி காப்பாற்றுவேன் ஐயா எங்கயா இருக்கீங்க ஐயா நீ எங்கயா இருக்கீங்க ஐயா என் தங்கச்சியா என் தங்கச்சி என் தங்கச்சி நீ எங்கம்மா இருக்கு தங்கச்சி எனக்கு இவத்தான் உன்னை கற்பழித்து பைத்தியமாக ஆக்கியது யார்? என்ன அவன் தான் கெடுத்தான். அடவா இது என்ன சோதனை அடவா ஐயா நான் எந்த தவறு செய்யலையா என்ன ஆணவம் இருந்தா ஒரு பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஆக்கியிருப்பா. இரு பார்வையும் தெரியாத நீ ஐயா அவையாத்து ஐயா இரு கண்கள் தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டேனே நான் யார் என்று கேட்கிறீர்களா? ஐயா இப்பொழுதே ஒரு பெண்ணை கெடுத்த பாவத்திற்காக இந்நாட்டு மன்னர் என்று அழைத்து சென்று உனக்கு தூக்கு தண்டனை. ஐயா ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. நான் கூற வார்த்தையில் கேளுங்கள் ஐயா. இரு கண்கள் தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே நான் யார் தெரியுமா? ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. இளவரசன் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசருக்கு இப்பேற்பட்ட நிலைமையா? ஆமையா. எந்த நாடு? ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசர் இரு கண்களை தெரியாமல் நாடு வீதிக்கு அனாதையாக வந்து விட்டேனே நான் யார் என்று கேட்கிறீர்களையா? ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா. விளையாடி விட்டது ஐயா. என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது சத்தியபுரி நாடு ஐயா. என்னுடைய நாடு சத்தியபுரி நாடு. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. ஆமையா. ஐயா என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கின்றேன் ஐயா. சத்திய தவறாத ஆட்சி புரிந்த இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. ஐயா சத்திய சில மன்னனுக்கும் சத்தியாவதி மன்னனுக்கும் அம்மையாருக்கும் 2 ஆண் செல்வம் 1 பெண் செல்வம். என்னுடைய அண்ணன் பெயரோ மாறன். என்னுடைய பெயரோ முத்து. என்னுடைய ஒரே தங்கை ஒப்பத்த தங்கை முத்தழகி ஐயா. ஒரு நாட்டு இளவரசி. என் தங்கச்சி ஒரு நாட்டின் இளவரசி ஐயா. பெயர் முத்தழகியா? ஆமா ஐயா. என் பேத்தா ஏஞ்சல். ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசர் இப்படி நடு வீதிக்கு வந்து விட்டனே காரணம் என்னவென்று கேட்கிறீர்கள் ஐயா. என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கின்றோம் ஐயா. இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து இந்த
இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரா சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்பு ஒரு நாள்